ஏன்டி முறைக்கிற? என்னாச்சு? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு போயிருவேங்க. இப்ப என்னடி பண்ண சொல்ற? அப்பதான் சொத்தை என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டாருல. அப்புறம் என்னடி உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இந்த வீட்ல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல உங்க அப்பா இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதே உன் கூட பிரச்சனையா போச்சு. சரி. அப்பா அப்பாட்ட பேசி பார்க்கிறேன். ஓகேவா? சரிங்க. சொல்லுப்பா. அப்பா எவ்வளவு நாளைக்கு நீங்களும் தனியா இருப்பீங்க? பேச்சு துணை கூட ஆள் இல்லாம இருக்கீங்க. சொல்லுப்பா. என்னப்பா? அதான் ஏதாச்சும் ஆசிரமத்துல கூட்டி போய் அப்படியாப்பா? நீங்க சொன்னீங்கன்னா உன் சந்தோஷம் தான்ப்பா எனக்கு முக்கியம். என்கிட்ட நடிக்காதப்பா. எனக்கு எல்லாம் கேட்டுச்சு. என்னால் உங்களுக்கு சண்டை வேணாம்ப்பா. இங்கே ஏதாவது ஒரு ஆசிரமத்தை சேர்த்து விட்டுருப்பா. என்னைய மன்னிச்சிருங்கப்பா. உன் தப்பு என்னப்பா இருக்கு? நாளைக்கு போய் ஆசிரமம் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. வாங்கப்பா. பார்த்து வாங்கப்பா. இங்கே உட்காருங்கப்பா. ஐயாப்பா. குட் மார்னிங் மேம். மார்னிங் சார். நேற்று ஃபோன்ல பேசியிருந்தல மேம். ஓகே சார். அதான் அப்பாவை ஆசிரமத்துல சேர்க்கலாம்னு கூட்டி வந்திருக்கோம். ஓகே சார். அதோட ஆசிரமம் எப்படி இருக்கு, அதோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஓகே சார். சப்போஸ் இந்த இப்போ ஓகேனா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் மேம். ஓகே சார். அப்பா பேர் சொல்லுங்க. ராமச்சந்திரன் மேம். இந்த தோட்டமெல்லாம் நம்மளோட தான்ப்பா. உனக்கு காட்டலாம் தான் கூட்டிட்டு வந்தேன். அம்மா கால் வலிக்குதுமா. எங்க பையனுக்கு கால் வலிக்குதாமா? கால் தூக்குங்க. வலிக்குதாப்பா? மேலே ஏறிக்கோ. ம். அப்பா ஜாலியா இருக்குப்பா. ஓகேம்மா ஓகேம்மா. அப்பா கதை சொல்லுங்கப்பா. ஒரு ஊர்ல ஒரு கத்திரிக்காய் தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல ஒரு கத்திரிக்காய்க்கு மட்டும் கை கால் முளைச்சிருந்தது. அது ஒரு கத்திரிக்காய் வந்து ஓகே மேம். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாளைக்கு கொண்டு வந்து செட்டில் பண்ணிடுறோம். ஓகே சார். கண்டிப்பா பண்ணிடலாம். ஓகே மேம், தேங்க்யூ. ஹலோ சார். வணக்கம். சார் இவர் தான் எங்கள் அப்பா. சரி. வீட்டில் ஒரு சில பிரச்சனை, அதான் ஆசிரமத்தில் சேர்க்கலாம்னு இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறணும். நல்லா பார்த்துக்கிறேங்க கண்டிப்பா. என்ன சார் ஏன் சிரிக்கிறீங்க? இதை வந்து உங்க அப்பா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் மனசு கேட்கல. 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தையை தத்தெடுத்துட்டு போனாங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு வந்திருக்கோம். 10 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி. குழந்தையே ஏங்க இரு. குழந்தை இல்லாதனால தத்தெடுக்க வந்திருக்காங்க. எடுத்துக்கலாமா? டீட்டெயில்ஸ் உள்ள போய் கொடுத்துட்டு வாங்க. கொடுங்க பின்னாடியே. சார் உங்க நேம்? ராமச்சந்திரன். உங்க வைஃப் நேம்? மீனாட்சி. சார் உங்களுக்கு எந்த வயசுல பையன் வேணும்? எங்களுக்கு ஒரு 6 வயசுல பையன். ஓகே. நிறப்பாகுபாடு எதா இருக்கா சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சார் உங்க ப்ரூஃப் எதா இருக்கா? இது என்னோட ஆதார் கார்டு. இது என் ஒய்ஃபோட ஆதார் கார்டு. இந்தாங்க. சரிங்க. இதுல ஒரு சைன் மட்டும் பண்ணிருங்க. ஒய்ஃபும் பண்ணணுமா? ஆமாங்க. ஓகே சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் வந்துட்டோம். சரி ஓகே. சார் அவங்களுக்கு 6 வயசுல பையன். 6 வயசு பையனா? சரி கிருஷ்ணா இருக்கான். பாருடி நம்ம பிள்ளைய. யாரா அவங்க? பையன் பேரு கிருஷ்ணா. நல்ல பையன். அப்பா அம்மா இல்லாத பையன். நல்லா பார்த்துக்கிறங்க. கொஞ்சம் சேட்டை பண்ணுவான். கொஞ்சம் அனுசரித்து பார்த்துக்கிறங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். குழந்தை இல்லாதனால தான் நாங்களே வந்தோம். நல்லபடியாக பார்த்துக்கிறோம்.
உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இதான் உங்கள் அம்மா அப்பா. சேட்டை பண்ணாமல் பத்திரமா இருந்துக்கோ. சரியா? வரங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க சார். இந்த சனி ஏன் திரும்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அடிங். தம்பி தம்பி ஏன்ப்பா அடிக்காதப்பா, என்னை அடிக்காத. மன்னிச்சிருங்கப்பா. ஐயோ எந்திரிப்பா தம்பி, எல்லாரும் தப்பு செய்யறதான்ப்பா. என்ன நாடகம் நடந்துட்டு இருக்கீங்க? பொறுமையா பேச. பார்த்து பேசுவோமா? அவர் யாரும் தெரியுமா? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னையும் மன்னிச்சிருங்கப்பா. நமக்காக வாழும் ஜீவன் பெற்றோர்களே, அவர்களை அனாதையாக்கி விடாதீர்கள்.